யாரா சொன்னா கூலி பிளாக் பஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டு 3வது வாரமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து படத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஜெயிலர் ரெக்கார்டை வந்து கூலி முறியடிச்சு போயிட்டே இருக்கு. 600 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னும் சன் பிக்சர் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்னும் வெளியிடல. 600 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது. என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாலும் தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட வந்து பார்ப்பாங்க. ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறதான் வந்து 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்க மட்டும் தான் வர முடியல. மற்றபடி எல்லாருமே வந்து சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து ஹவுஸ்ஃபுல்லோட தான் படம் வந்து போயிட்டு இருந்துச்சு. 3வது வாரம் வந்து வெற்றிகரமாக போயிருக்கு. 4வது வாரம் எப்படி போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி மிகப்பெரிய ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டு 150 கோடி தாண்டி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலருடைய ரெக்கார்டான 600 கோடியை தாண்டி கூலி நம்பர் 1 இடத்துல இருக்கு. தமிழ் சினிமாவின் நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா கூலி தான். சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்களின் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஜெயிலர் 2 பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜெயிலர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வாய்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்ன கதைன்னு அந்த இடத்துல இருந்து தலைவரை எப்படிலாம் காட்ட போறாங்க, ஃபிளாஷ்பேக் என்ன கொண்டு போக போறாங்க, யாரு தலைவருக்கு வில்லனா வர போறாங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள் தான் தலைவருக்கு வில்லனா ஆப்டா வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வில்லன் யாருன்னா எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதோட ஷூட்டிங் வந்து இனிமே தான் எடுக்க போறாங்க. அதுக்கு பரபரப்பா வந்து செட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. தலைவர் வந்து ஷூட்டிங்ல கலந்துக்க போறாரு. ஜெயிலர் 2க்கு அப்புறம் 173 யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லோகேஷா இல்லை சிறுத்தை சிவாவா, அப்படி இல்லைன்னா ஒரு தெலுங்கு டைரக்டர். இவங்க 3 பேர் தான் லைன் அப்ல இருக்காங்க. கண்டிப்பா சிவாக்கு வாய்ப்பு கிடைக்காது. லோகியா இல்ல அந்த தெலுங்கு டைரக்டரா அப்படின்னு பார்க்கும்போது லோகிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அது ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூலி சூப்பர் ஹிட், வெற்றி.